தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே எங்க அண்ணா வருவாரு பாரு, பிச்சு எழுப்பாரு பாரு. அன்னைக்கு நடத்துக்க போற பாரு கேம்பெயின். எலெக்ஷன் கமிஷன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்க இறங்கி அடிக்க போறோம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் தேதி அறிவிச்சு 5 நாள் ஆகுது. விஜய் எங்க விஜய் எங்கங்க? யாராவது பாத்தீங்களா? எங்க இருக்காரு அவரு? மும்பைல இருக்காரா? எதுக்கு? ஃபங்க்ஷனுக்கா? இன்னும் யார் ஃபங்க்ஷனுக்கு? ஓ, அட்லி ஃபங்க்ஷனுக்கா? கூட யார் போய்க்கிறது? நான் சொல்லப்பா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னமும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஆள் எடுத்துட்டு இருக்காங்களா, எவனும் வரல. 5 கோடி கேட்கறாங்க மனசாட்சி இல்லாம. இது உண்மை தகவல். புஷி ஆனந்த் 5 கோடி கேட்கிறாராம் ஒரு வேட்பாளர் கிட்ட. 234 பேரையும் மொத்தமா ஒரு இடத்துல நிக்க வச்சு ஒரே டைம்ல வந்து பிரச்சாரம் பண்ணி விட்டுருவாராங்க. இது எந்த உலகத்துல நடக்குமா? ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். உலகத்திலேயே, அதாவது அரசியல் வரலாற்றிலே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து 2 கட்சிகளும் வந்து கூட்டணி வைக்க போதுன்னு சொல்லலாம். ஒன்னுடைய கட்சியோட பேர் பார்த்தோன்னா ரொம்ப பெருசு. அது எப்படி சொல்லுவாங்க, அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல பார்த்தோன்னா அஇஅதிமுக அப்படின்னு சொல்லிட்டு வரும். அஇஅதிமுக அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இவ்வளவு பெரிய கட்சிங்க அது. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து யாராரு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து கூட்டணி வந்து வைக்க போறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம். பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம் சொன்னா என்னடா பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம் சொல்றான்னு நீங்க கேட்பீங்க. ஆமாங்க, சசிகலா பாத்தீங்கன்னா எடப்பாடியால் கைவிடப்பட்டவர்கள், ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அன்புமணியால் கைவிடப்பட்டவர்கள். 2 கைவிடப்பட்டவர்களும் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு அரசியல்ல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. நான் என்ன சொல்றது, நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அது என்ன நடக்கும், ஏது நடக்கும். யாருக்கு வந்து மிகப்பெரிய பலமான அடி உடன் பாத்தீங்கன்னா வேற யாருக்குமே இல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செம்ம அடி விட போகுது. அது நான் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ எங்க அதிமுக தான் இவங்க ஆல்ரெடி இருந்தாங்க. ஸோ சசிகலா வந்து பெரியனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்க ஏடிஎம்கேவோட ஓட்ஸை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்க பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஏடிஎம்கே இந்த பாமக கூட்டணி எல்லாம் இருக்குல்ல அங்கேருந்து எடுப்பாங்க. இது எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வன்னியர்கள் சமுதாயம் அங்கே இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா சசிகலா எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எங்க பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தேவர்மார்கள் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து விஷயமே. இப்போ எங்கேருந்து கை வைப்பாங்க, ஆல்ரெடி பார்த்தோன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான இவங்க இருந்தாங்க, அதிமுக இவங்க தான் இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, தேவர் ஓட்டை பிரிப்பாங்க. எங்க அதிமுக இருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதே அதிமுக கூட்டணியில இருந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி கூட இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டை பிரிப்பாங்க. ஸோ இதுல யாருக்கு மரண அடின்னு பார்த்தீங்கன்னா வேற யாருக்குமே இல்லை, அதிமுக தான், எடப்பாடிக்கு தான். அதாவது 2 பேரும் சேர்ந்து கங்கணம் கட்டி கொண்டு அந்த என்டிஏ கூட்டணியை டோட்டலா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிறாங்க. இவங்களாம் பார்த்தோன்னா மிஞ்சி போன வச்சுக்கலாம், மொத்தம் 2 பேர் சேர்த்தா கூட பார்த்தோன்னா ஒரு மேக்சிமம் எவ்வளோ நீ கணக்கு போடாலும் சரி, ஒரு தொகுதியில வந்து ஒரு 5000 6000 ஓட்டு நீங்க எடுத்துக்கினாலும் சரி, இல்ல வந்து சில பார்த்தீங்கன்னா ராமதாஸ் கூட்டணியில பார்த்தோன்னா எம்எல்ஏக்கள் 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சைட்ல என்னதான் பண்ணலாம் சரி, ஒரு மேக்சிமம் 2 3 லட்சம் ஓட்டு மட்டும்தான் மாறும். அதுவும் பார்த்தோம்னா எங்கேருந்து மாறும்னு பார்த்தா திமுகக்கு எந்த வித வந்து ஆபத்தும் இல்லை. இது மொத்தம் 3 லட்சம் ஓட்டு போறது எங்கிருந்து பாத்தீங்கன்னா அதிமுக கிட்ட தான் போக போகுது. ஸோ இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பிஜேபியால் பாதிக்கப்பட்ட அதிமுகவை டோட்டலா வந்து காலி பண்றதுதான் இவங்களுடைய மெயின் அஜெண்டா என்று சொல்லப்படுது. இதுல வேற பாத்தீங்கன்னா யாரு முதலமைச்சர் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்லாம் கேட்கறாங்க. அது கேட்கும் போது பார்த்தோன்னா அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது யாரு முதலமைச்சர் ஆகுது, நாங்க வந்தது எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியாதா, நீ பாட்டு அசால்ட்டா முதலமைச்சர் 2 பேர் பாத்துக்கிறாங்க. அதே போல தொகுதி பங்கீடும் கேட்கறாங்க. எனக்கு ராமதாஸ் அவர்கள் என்ன கேட்டுக்கிறான்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 40 போதும், மிச்சம் ஃபுல்லாவே நீங்க நின்றுவாங்க. மிச்சம் ஃபுல்லாவே நின்றுன்னா எங்கிருந்து ஆளை பிடிப்பாங்க, ஒன்றும் புரியல. இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, யாராச்சும் மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பார்த்தீங்கன்னா திமுக வந்து பிரிஞ்சு வந்த வேல்முருகன் அவர்கள்கிட்டயும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள்
பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லுது, ஒரு பக்கம் சொல்றாங்க இல்ல கண்டிப்பா போவாது, அவர் தனித்து தான் நிப்பாரு, வேல்முருகன் அவர்கள் வந்து தனித்து தான் நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பேச போறது. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அன்புமணி இருக்காரு பாத்தீங்களா, அன்புமணி. இந்த அன்புமணி பாத்தீங்கன்னா என்ன அப்பாக்கே துரோகம் செய்தவர் இல்லையா. இப்போ வந்து அவர் நிக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ஆட்கள் போட்டு டோட்டலா காலி பண்றது முடிவு பண்ணிட்டாங்க. அன்புமணி உசாரா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்றா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ராஜ்யசபா வாங்கிட்டாரு. இது வழக்கமா தானே, ஏன்னா அவர் நின்றா எவ்வளவு ஓட்டு பண்ண மாட்டான், இதான் உண்மை. ஆனா வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இது எங்க சொந்தம் 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 சொல்லிட்டு அவங்கள படிக்க விடாம, அதாவது அவங்க சாதி அவங்க சமுதாயத்துல இளைஞர்கள் எல்லாம் படிக்க விடாம அவங்களை பார்த்தீங்கன்னா சாதி வெறி ஏத்தி விட்டு எவ்வளவு கலவரங்கள்ல ஈடுபடி கொண்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அரசியலோட அவர் டோட்டல் காலியாக போது வந்து உறுதியாயிடுச்சு. ஏன்னா அப்பா சாபம் சும்மா விடுமா, அப்பாவை பகிர்ச்சிக்கிறே அந்த பதவி வெறி வேணும்னா அன்புமணியில எப்பாற்பட்ட ஒருத்தர்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இதான் உண்மை. அது பாத்தீங்கன்னா அப்பாவை பகிர்ச்சிக்கிட்டு அப்பாவோட பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல புள்ளியா ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு அன்புமணி வந்து அப்பாக்கு அடிப்பணிஞ்சு அப்பா சொல்றதுலாம் கேட்டு நடந்து எத்தனை வருஷம் இருக்க போறாரு முடிஞ்சா அவரு, அது கூட தாங்க முடியாது, அவ்வளவு பதவி வெறி. அந்த வெறி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் உருப்படாது. அன்புமணியை நம்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இளைஞர்கள், இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து இன்னமும் அவரை ஏன் எப்படி நம்புறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு பதில அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பலவீனம் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்புமணினே வந்து சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் கூட்டணி வைக்கிறாங்க, இப்ப திடீர்னு வைக்கிறாங்க. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா 10.5% கேட்டுப்பாங்க இடஒதுக்கீடு அவங்க சமுதாயத்துக்கு வேணும் கேட்டிருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா செம்பிலி மறவர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களும் பாத்தீங்கன்னா இவர் வந்து 10.5% கேட்கிறாரு, அப்ப நம்மளுக்கு வந்து என்ன எதுவுமே இல்லாம போயிடுமே சொல்லிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓட்டு வங்கி காலியானது. அதாவது பாத்தீங்கன்னா அதிமுக தேவர் சைட்ல இருந்து அந்த சைட்ல இருந்து அதாவது செம்பிலிய மறவர்கள் சைட்ல இருந்து டோட்டலா வந்து காலியானது, போட்டே போடல, முக்கால்வாசி பேர் வந்து ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சோ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையால யாரால, ராமதாஸ் அவர்களால. அவங்க சமுதாயத்துக்கு மட்டும் 10.5% கேட்டா அப்புறம் நாங்க எங்கதான் போகுதுன்னு சொல்லிட்டு செம்பிலிய மறவர்கள் பாத்தீங்கன்னா பல வருடங்களா வந்து இது போராடிட்டு இருக்காங்க. சோ வந்து இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒண்ணு சேர்றதுனால பாத்தீங்கன்னா செம்பிலிய மறவர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து சசிகலா மேல கண்டிப்பா வந்து அதிருப்தி ஏற்படும். அவங்க சைடும் பாத்தீங்கன்னா ஓட்டு கண்டிப்பா போட மாட்டாங்க. ஏன்னா சசிகலா கிட்ட இருக்கிற 1% ஓட்டு பாத்தீங்கன்னா செம்பிலிய மரபுகள் தான்ன்றது குறிப்பிடத்தக்கதுன்னே சொல்லலாம். இது எங்க போய் முடியும், இந்த கூட்டணி தாக்கத்தை கொடுக்குமா இல்ல வந்து ஏக்கத்தை கொடுக்குமா இல்ல என்னத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு தெரியல. எது கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாதகமா தான் அமைய போகுது, அதிமுகவுக்கு பாதகமா அமைய போகுது. என்னடா இவன் வெறும் வந்து அதிமுக திமுக அப்படின்னு மட்டும் சொல்றான், ஏன் டிவிகே பத்தி பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேட்பீங்க. நீங்க கேட்டாலும் எனக்கு பதில் வராது. ஏன்னா அங்கேயும் ஒன்றும் பண்ணல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடக்குது ஏது நடக்குது, ஒரு கட்சி நடக்குதா இல்ல வேற எதனா ஷூட்டிங் நடக்குதா இல்ல வேற கட்சி வச்சு கேம் ஆடுறானுங்களா சும்மா விளையாட்டு சாமா மாதிரி பயன்படுத்துறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அதனால வந்து இதுல வந்து என்னால டிவிக்கே வந்து சேர்த்துக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் அவனை கட்சியாவே சேர்த்துக்கல, எல்லாம் ஒரு பைத்தகார கும்பலா இருக்கானுங்களே, அவங்கள வச்சு நம்ம என்ன பேசுறது. ஸோ அதனால வந்து டிவிக்கே பத்தி என்னால பேச முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டணிகள்ல வந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சில பேச்சுவார்த்தைகள் அது வந்து சிலவங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். இது வந்து எல்லா அதிமுகவும் சரி திமுகவும் சரி நடந்துட்டு இருக்கு. டிவிக்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மனசாபெல்லாம் இல்ல, ஏன்னா ஒரு பயில வரல, ஒரு பயில அவங்களுக்கு கூட்டணிக்கு வரல. சரி அதை விடுங்க. இதுல பாத்தீங்கன்னா திமுக பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப வந்து எல்லாமே சுமூகமா முடிஞ்சிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 10க்கு கீழே அதாவது 8 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லப்படுதுன்னு சொல்றாரு. திருமாவளவன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு 10 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா புதுச்சேரியிலும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சீட்டு ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 10க்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், சோ வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே போல 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலை பத்தி பேசுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து தாராளமா வந்து முடிவு எடுத்து எல்லாம் வந்து கொடுங்க, உங்க அப்ளிகேஷன் கோரிக்கையில வைங்க, உங்க அப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. என்னால இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு, அதை நீங்க புரிஞ்சு நடத்துக்கணும். நம்முடைய கொள்கை என்ன, இந்த தேர்தலில் வந்து அது பாத்தீங்கன்னா பாஜகவையோ பாத்தீங்கன்னா இந்த சனாதனத்தை வந்து டோட்டலா வந்து வேற இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொள்கை கோட்பாடு பாத்தீங்கன்னா திமுக
திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ வந்து திருமாவளவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு தான் வேணும், அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அப்படியேப்பட்ட ஆள் இல்லை. அவர் கொள்கையோட வந்து பயணிக்கிறவர். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மக்களால் போற்றப்படுகிற ஒரு தலைவராகவே பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இருக்காருன்னு சொல்லப்படுது. அதே போல திமுக இன்னும் 2 கட்சிகள் மட்டும்தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா தேமுதிக இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பிசிகாக்கு முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அதே போல கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க, எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. சோ வந்து வைகோ அவர்கள் பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க சின்னத்துல நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. சோ வைகோ அவர்களும் பாத்தீங்கன்னா ஹாப்பி தான். ஸோ வந்து இப்போ 2 கட்சிகள் மட்டும் தான். ஒன்று விசிகா, அப்புறம் தேமுதிக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் டோட்டலா முடியாம இருக்கு. தேமுதிக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர சொல்லி பேசுவதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு மேக்ஸிமம் முடிச்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து தேமுதிக கிட்ட வந்து பேசியாச்சு. ஸோ வந்து இப்போ தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் வேணும், மொத்தம் எத்தனை சீட்டு கொடுக்க போறதாகவும் அது மட்டும் தான் இருக்குது. ஸோ வந்து அந்த சைட்ல எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க இருக்கிற சுதேசி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாச்சு. பல நாள் கனவு. அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட பல வருடங்களாக எல்லா எலெக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கோரிக்கை வைக்கிறது ஒண்ணுதான், எங்களுக்கு ஒரே ஒரு எம்பி சீட் கொடுங்க, ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பட் ஆனால் தெரியல, அதிமுக வந்து ஏமாத்திட்டே இருந்தனால அவங்க கிட்ட வந்து கூட்டணி வைக்கல. ஏன்னா எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பாய் மட்டும் தான் பேசுவார், இது சைல்யம் இருக்கான்னு சொல்லிட்டு சுதேசியும் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பா போல. சோ அது நடக்குது. அதனால வந்து இப்போ அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சனால மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அவங்க தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து திமுக கூட வந்து சேர்ந்தது சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கலைஞர் வந்து ரொம்ப மிகவும் ஆசைப்பட்டார். 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வந்து பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ரொம்ப நாளா வந்து கேட்டிருந்தது. விஜயகாந்துக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப போகணும்னு சொல்லிட்டு தான் இருந்தார். பட் ஆனா சிலரின் சூழ்ச்சிகளால பாத்தீங்கன்னா போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சோ உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். யாருமே அந்த கட்சியில இருந்தாங்க, மாநாக்கா கூட்டணி, அந்த கூட்டணியில் இருந்தவங்க யாரும் ஒருத்தர் கூட வந்து அங்க டெபாசிட் வாங்கலன்றது நிதர்சனமான உண்மையாகவும் ஆயிடுச்சு. அது யாரு பிளான் போட்டா, என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் நல கூட்டணின்றது ஒண்ணு அங்க இல்லாம இருந்துச்சுன்னா 2016ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து முதலமைச்சரா இருந்திருப்பாரு. சோ வந்து நடக்காம போயிடுச்சு. சோ நோ வரிஸ். அதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா, இப்ப திருமாவளவன் அதுக்கப்புறம் புரிஞ்சிட்டு இருப்பாரு. சோ இது நம்ம வந்து இந்த மிஸ்டேக் நம்ம எடுத்து வச்சு மிகப்பெரிய தவறு. அதே போல பாத்தீங்கன்னா இவங்களும் தேமுதிக பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து நிவர்த்தி ஆயிடுச்சு, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ எந்த கட்சியில சேர்ந்தா நம்மளோட கட்சி டெவலப் ஆகும், தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையும்ன்றத எல்லாம் முடிவு பண்ணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து சேர்ந்துருக்கிறாங்க. தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே எங்க அண்ணா வருவாரு பாரு, பிச்சு எதிர்பார்ப்பாரு. அன்னைக்கு நடத்துக்க போறாரு கேம்பெயின். எலெக்ஷன் கமிஷன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்க இறங்கி அடிக்க போறோம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் தேதி அறிவிச்சு 5 நாள் ஆகுது. விஜய் விஜய் எங்கங்க? யாராவது பாத்தீங்களா? எங்க இருக்காரு அவரு? மும்பைல இருக்காரா? எதுக்கு? ஃபங்க்ஷனுக்கா? இன்னும் யார் ஃபங்க்ஷனுக்கு? ஓ, அட்லி ஃபங்க்ஷனுக்கா? கூட யார் போய்க்கிறது? வா, நான் சொல்லப்பா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் போய் பாத்தீங்கன்னா ஜாலியா அந்த டார்க் ப்ளூ ஷர்ட் போட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு இன் பண்ணிக்கின்னு ஸோ பக்காவா போயிட்டு மேடை ஏறி அவங்களுக்கு கை கொடுத்துட்டு, ஏன்னா முக்கியமான விஷயம் இல்லையா, அங்க போயிட்டு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் இல்லையா, அதனால போயிட்டு இதுதான் முக்கியம். இதுதான் வந்து இப்ப போனால்தான் இந்த டிவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி அடைய போகுது. இங்க போனோம், கட்சி வேலையெல்லாம் பார்க்க வேணாம், நம்ம இதை மட்டும் தான் போய் பார்க்கணும். அப்படிதான் வந்து இவங்க பழப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இதுவும் அறியாம இந்த மண்ணு டேஷுங்க வந்து விஜய் தலைவனா வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் நம்புறாங்க. நான் கேட்கறேன், டேய் டுப்பா கூறுங்களா, உங்களை தான்டா இந்த அளவுக்கு. அதாவது அவங்க கூட சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க பெரிய ஆளு, பிக் ஷாட், இவங்க கல்யாணத்துக்கு மட்டும் தான் போறாரு விஜய். ஏன் சொந்த தொண்டர்கள் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து வராரடா? என்ன பாத்திருக்கீங்களா? உங்களை நேர்ல பாத்திருக்கீங்களா? உங்களை மதிக்க மாட்டாரடா. ஆனா வந்து இந்த அளவுக்கு விஜய்ன்றீங்களடா, எங்க அண்ணன், என் தங்க, எங்க அண்ணன், எங்க அப்பா, என் கடவுள்ன்றீங்களடா, உங்களை டேஷா கூட மதிக்க மாட்டாரடா. ஏண்டா சொந்த மாவட்ட செயலாளர் ஃபங்க்ஷனுக்கோ இல்ல துக்க நிகழ்வுக்கோ போயிருக்காரடா அவரு? கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்களாடா? இவங்கெல்லாம் தலைவன். அவன் வந்து எலைட்டு அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதின்னு சொல்லக்கூடாது, ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாதிரியான கேரக்டருங்க. அவங்க வந்து பெரிய இடத்துக்குள்ள மட்டும் தான் வந்து சகவாசம் வச்சுப்பாங்க. நம்ம கிட்டலாம் வந்து சும்மா அந்த மாதிரி அரசியல் டிராமா போட்டுனீங்கன்னா மேடை ஏறி பேசணும்னா அப்பப்போ வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ அப்படி பேசக்கூடியவர் தான் விஜய்.
ஆனா இன்னமும் இது புரியாம பைத்தியக்காரங்க மாதிரி சுத்தின்னு இருக்கீங்களா? ஆனா உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாபக்கேடா இருக்கிறீங்க நீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, நான் ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு நான் சோசியல் மீடியால நான் பார்த்தேன், அதை ஸ்பேஸ்ல போட்டு பேசுறானுங்க, எனக்கு பதட்டமா இருக்கு. ஐயோ என்ன ஆக போகுது, ஏதாவது போகுது, எந்தெந்த வீட்டுல பிரச்சனை நடக்க போதோ, அவன் என்னென்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. தயவு செய்து சொல்றேன், உங்க பசங்க வந்து டிவி கையில இருந்தாங்கன்னா தயவுசெய்து போய் மனநல ஆஸ்பத்திரியில போய் காட்டிடுங்க தயவுசெய்து. உண்மையை, ஏன்னா இந்த ஆடியோ நீங்க கேளுங்களேன். கேவோட பவர் நான் சொல்லவா? எங்க வீட்டுல நான் வீட்டுக்கு ஒரு 5:30க்கு வந்தேன். அது வரைக்கும் எங்க வீட்டுல நியூஸ் 18 ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் கால் எடுத்து உள்ள வச்சதுதான். எங்க அப்பா நியூஸ் 18ல இருந்து சேனல் மாத்திட்டு வேற சேனல், லோக்கல் சேனல் போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், நியூஸ் 18 ஓடுனா டிவி உடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் நம்பர் 1 திமுக கொத்தடிமை. என்ன எப்படி மிரட்டி வச்சிருக்கீங்க? நீங்க வேற அவர் ஓட்டையே தூக்கி விட்டேன். இந்த எஸ்ஐஆர் வந்துச்சுல, அவருக்கு ஓட்டே இல்லாம பண்ணிட்டேன். இத பாத்தீங்களா? அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்து எங்க அப்பா நியூஸ் 18 பார்த்திருந்தாரு, நான் உள்ள வந்து போய் டக்கு வந்து வேற சேனல் மாத்திட்டாரு, ஏன்னா நான் பார்க்க விட மாட்டேன், எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும் டிவி எல்லாம் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா வந்து பக்கா திமுககாரரு, அவர் ஓட்டு போடுவாருன்னு சொல்லிட்டு, திமுக தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து எஸ்ஐஆர்ல வந்து போயிட்டு அவர் ஃபார்மை கொடுக்காம கேன்சல் பண்ணி விட்டேன். எப்பாற்பட்ட புள்ளியை பெற்று வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? அதான் சொல்றேன், ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த மாதிரி இருக்கிறானுங்க அறக்கர்கள். இவங்களாம் அவங்களாம் பைத்தியங்க, மனுஷனும் கிடையாது அவனுங்களாம். ஸோ வந்து அவங்க உஷாரா இருங்க. இது வெயில் டைம் வேற, இது வந்து வேற மாதிரி மாறும், அவங்க மனநிலை மாறும். அதனால வந்து தயவுசெய்து டாக்டர் கிட்ட காட்டுங்க. இல்லை வந்து தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நைஸா வந்து நான் ஊசி போட்டு மயக்க மருந்து கொடுத்து தூங்கி போயிடுங்க, பெஸ்ட். இல்லைன்னா எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெடிக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருங்க அவங்க கிட்ட, நான் சொல்லிக்க விரும்புறேன். அதே போல பார்த்தீங்கன்னா டிவிகே கூட்டணி பத்தி நீங்க ஏன்டா பேச மாட்டேங்கன்னு எனக்கு கேக்குறீங்க. பேசுறது தான் எதுவுமே இல்லையே, பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஆள் எடுத்துட்டு இருக்காங்களா, எவனும் வரல 5 கோடி கேட்கறாங்க மனசாட்சி இல்லாம. இது உண்மை தகவல். புஷி ஆனந்த் 5 கோடி கேட்கிறாராம் ஒரு வேட்பாளர் கிட்ட. அது போக பார்த்தீங்கன்னா செலவு பண்றதுக்கு காசு இருக்கா, கட்சி சைட்ல இருந்து உங்களுக்கு 10 பைசா தர மாட்டோம். அதே போல பார்த்தா விஜய் வந்து இங்க வந்து ஒரு தொகுதி வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு, 234 பேரையும் மொத்தமா ஒரு இடத்துல நிக்க வச்சு ஒரே டைம்ல வந்து பிரச்சாரம் பண்ணி விட்டுருவாராங்க. இது எந்த உலகத்துல நடக்குமா? அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியில இல்லையா, ஒரு பெரிய மண்டபம் மாதிரி எடுத்து இல்ல வந்து ஜூம் கால் மூலியமாவோ அந்த மாதிரி தான் வந்து பிரச்சாரம் பண்ண போறான் தவிர வந்து வெளியே போறதுக்கு விஜய் வந்து விரும்பலையா, வீட்டுக்குள்ளதான் இருக்க போறாரா, என்ன நடக்குது பாத்துக்கலாம், நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்களே, ஸோ வந்து நம்ம வந்து வீட்லயே இருக்கலாம், வீட்லயே இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கிறானுங்க இவனுங்க. இதுதான் உண்மை. அவர் அப்படிதான் இருக்கிறாரு, கண்டுக்கவே இல்லை. ஆனா அவங்க சொல்றானுங்க, ஏன் எலெக்ஷன் கேம்பெயின் வந்துச்சு வருதுன்னு சொல்லிட்டு ஏன்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஏன்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவர் வந்தா கூட்டம் வந்துடும்பா. இப்ப நான் கேக்குறேன், விஜய் பாத்துருக்கீங்க எத்தனை ஓட்டு போட போயிருக்காரு, அங்கன கூட்டம் அங்க வந்துச்சு. இது பாருங்க, அனாதே நீங்க ஒரு பையன் சீன் இல்லைங்க விஜய் உச்ச நடிக்கிற. அதாவது இவர் போற எல்லாமே கூட்டம் வந்து சூழ்ந்துக்குதான்னு அதெல்லாம் கிடையாது. இவங்க திட்டமிட்டு பண்றானுங்க. என்ன பண்றானுங்க, விஜய் வரான்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பரவி விட்டுட்டு அங்க இருக்கிறவங்கள வந்து கும்பல் கூட வைக்கிறவங்க. ஆமா, இதான் உங்க விஜய் ஒண்ணு இல்லைங்க, ஒரு 10 தடவை ஒரு இடத்துக்கு போட்டுமே அங்க எவனா மதிப்பானா, விஜய் தான் நான் பாத்துட்டேன், அவ்வளவுதான். இப்படிதான் பழக்கணும், அப்படிதான் பழக்கணும். எம்ஜிஆர்னா நீ எம்ஜிஆர் விட நீ பெரியாளா? எம்ஜிஆர் பின்னாடி எப்படி பண்ணாரு, இப்படிதான் அப்பப்போ போவாரியா, மக்கள் சந்திப்பாரு, பாப்பாரு, பேசுவாரு. விஜயகாந்த் தான் அப்படிதான். அவங்க எல்லாம் போய் பப்ளிக்கோட இருக்கிறவங்க, அவங்க ஆச்சரியமா தான் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அப்பப்போ ஈஸியா அணுகக்கூடியவர்கள் தான். ஆனா இங்க விஜய் எப்ப பார்க்க முடியும்? ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்தா, பெரிய ஃபங்க்ஷன் இருந்தா பாக்குறாங்க, காட்டுறாங்க. இல்ல திடீர்னு ஏதாச்சும் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு அரசியல் பேச்சு ஒண்ணு வெளில வந்து பேசுவாரு, அவ்வளவுதான். இப்போ திடீர்னு நான் விஜயை சந்திக்கணும், நான் பார்க்கணும், நான் என்ன பண்றது, எடி வருவார் வெளியே. இதெல்லாம் சிந்திங்க.